எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாம் பேசி முடிச்சிட்டாங்க. ஒரு பாயிண்ட் எனக்கு கொடுக்கல. அதனால என்ன புதுசாக சொல்ல போகிறேன்னு ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லலாம். கதைக்கு தேவையான கதாபாத்திரங்கள் அமைஞ்ச ஒரு படம் இது. தானாக அமைஞ்சிச்சு, இன்க்ளூடிங் தினேஷ். ஏன்னா என் டைரக்டருக்கு என்கிட்ட கதை சொல்லி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கேஸ்டிங் பற்றி பேசும்போது அவர் கொடுத்த 2 கண்டிஷன். ஃபஸ்ட்டு கண்டிஷன், எனக்கு மியா ஜார்ஜ் தான் லக்ஷ்மி கேரக்டர் பண்ணணும்னு. செகண்ட் கண்டிஷன், ரித்விகா அந்த கேரக்டர் பண்ணணும்னு. பார்த்தா அவங்க 2 பேரையுமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே 6 மாதம் ஆச்சு. ஏன்னா கதை கேட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் எப்போ டேட் தரான்னு எதுவுமே சொல்ல. அதுக்கப்புறம் அவங்களை கம்யூனிகேட்டும் பண்ண முடியல. இவங்க 2 பேருமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 4 to 5 months ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டருக்கும் மீதி எல்லாருமே தானாக வந்து அமைஞ்சது. தினேஷ் கேரக்டர் தான் இதில் ஹைலைட் ஆக்சுவலாக. ஏன்னா அந்த கேரக்டருக்கு எங்களால், நானும் சரி நெல்சனும் சரி, யாரை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. யார் அந்த கேரக்டர் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாவே இல்லை. இருந்தாலும் அந்த கேரக்டர் மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வச்சு ஷூட்டை ஆரம்பித்து ஒரு 1 month கழித்து நெல்சன் வந்து ஒரே ஒரு இது கேட்டார். இந்த கேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தினேஷ் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டார். நீ எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, என்னோடய கேரக்டர் எழுதி வச்சுருக்க ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு தெரியும். அவர் தினேஷர் வந்து வேறு எதுவுமே மற்ற படத்தில் நடிக்கிற மாதிரி இதில் நடிக்கவே வேணாம். அவர் கேஷுவலாக என்ன பண்ணிகிட்ருக்காரு, இப்போ எப்படி நம்மக்கிட்ட பழகிறாரோ அதே மாதிரி ஆன் ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்னால் முடிஞ்சது. நான் தினேஷ்கிட்ட ஒரே வார்த்தை சொல்கிறேன், போய் நெல்சனை மீட் பண்ணுங்கள், உங்களுக்கு இஷ்டம்னா பண்ணுங்கள் அப்படின்னு. அவர் நெல்சனை மீட் பண்ணார். போயிட்டு 2 நிமிஷத்தில் திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டார். சார் கண்டிப்பாக நான் பண்ணுறேன், ஏன்னா நெல்சன் அவர் ஸ்கிரிப்ட் அதில் ஃபுல்லாலாம் நான் கேட்டுக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக பண்ணுறேன். அவர் வந்ததுக்கப்புறம் இந்த படத்தோட கலரே வேறு மாதிரி மாறிடுச்சு. பியாண்ட் தட் இந்த ஸ்கிரிப்டுக்கு யார் யார் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. நாங்களும் எவ்வளோ மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் பண்ணி இந்த படத்தை ஒரு காவியம் மாதிரி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் தான் அதை பார்த்து அதுக்கான ரிசல்ட், அதுக்கான மார்க் நீங்கள் தான் கொடுக்கணும். படம் வந்து ஒரு என்னது ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். யங்ஸ்டர்ஸுக்கு ஏற்ற இன்னைக்கு உள்ள ரியாலிட்டியான ஒரு மூவி. சாங்ஸ் நல்லாயிருக்கு, விஷுவல் நல்லாயிருக்கு, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே நல்லாயிருக்கு. அதையும் மீறி இந்த டீம் ஒரு எனர்ஜெட்டிக் டீம், ஒரு யங் டீம். என்னுடைய மியூசிக் டைரக்டர், கேமராமேன், டைரக்டர் நெல்சனும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். ஆள் தான் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அது கண்டிப்பாக அந்த சப்போர்ட் தருவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.